டாக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க எத்தனை பேர் தான் பாப்பாங்க? புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சாரி, சீனியர்ஸ் திட்டுவாங்க. ஐயோ, எங்களோட பொண்ணு பாய்சன் கன்சியூம் பண்ணிட்டாங்க. இப்ப சாவு கிடக்குறாங்க. கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். பொண்ணு வயசுதாம்மா, வந்து காப்பாத்துமா. விஷத்தை குடிச்சிட்டாமா என் பொண்ணு. நான் என்ன பண்ணுவேன்? வந்து காப்பாத்து. விஷம் குடிச்சிட்டாளா? லவ் ஃபெயிலியரா? சீக்கிரமா போவானோ. பானு, நில்லு பானு. பானு, என்ன உள்ள போற? எல்லாரும் உள்ள போய்ட்டா ஒரு ஸ்ட்ரைக் என்ன வருது? உங்க அக்கா தங்கச்சி யாரா கஷ்டப்பட்டியா? வாங்க. சரிக்கா, சரிக்கா, இங்க பாரு. சரிக்கா, சரிக்கா. மண்ணாம குடிச்சிட்டா. சரிக்கா, என்னோட உயிரை உங்க கையில தாமா இருக்கு. பொண்ணை காப்பாத்தணுமா? நீங்களாம் கொஞ்சம் வெளியே ப்ளீஸ் ப்ளீஸ் வெளியே போங்கம்மா. சாரி. சங்கர் இங்க. சரிக்கா, பாய்சன் குடிச்சிட்டா. சங்கர் பாய்சன் குடிச்சிட்டா. எல்லா டாக்டர்ஸும் ஸ்ட்ரைக். எல்லாரும் காலையில விழுந்து கெஞ்சி ஒட்டு மட்டும் அட்டென்ட் பண்ண போயிருக்காங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா சங்கர். இதோ இங்கதான். அட சும்மா இவகிட்ட சரிக்கா ஒப்படைச்சிக்க. ஆமா, என்ன இப்போ? இவதான் பானு. பானு? ஆமா ஆமா ஆமா, இவளேதான். இவள சங்கர், அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாதீங்க சங்கர். வேற எந்த டாக்டர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க. பிங்கி சரிக்கா போய்க்க மாட்டா. நான் பேசி பார்க்கிறேன் சங்கர், நான் பேசி பார்க்கிறேன். அவளுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரே அடியா சாடிச்சுவா. அது சரிக்கா காப்பாத்துறேன். ஐயோ, எல்லாம் கெட்டு போச்சு. இனிமே நானும் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு சரிக்கா வேணும்டா. பெத்த வயிறு இப்படி பத்தி எரியுது. 10 மாசம் சுமந்தேனே, பார்த்து பார்த்து வளர்த்ததுல அவளை இப்படி முழுசா பறி கொடுக்கறதுக்காடா. அவ யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல. ஒரு எறும்பு கடிச்சா கூட அவளால தாங்கிக்க முடியாதுடா. அவ ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறா? எனக்கு சரிக்கா வேணும்டா, இப்ப வேணும். அவளுக்கு ஏதாவது ஒண்ணாயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டா. செத்துருவேன். அவங்க அப்பாவுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? சரிக்கா எனக்கு என் பொண்ணு சங்கர். என்ன சொல்ற சங்கர்? எனக்கு என் காதலி கிடைக்கிறத விட ஒரு அம்மாக்கு அவங்க பொண்ணு கிடைக்கணும் முக்கியம். பாடு, பாடு. சரிக்கா, பானு, நீ என்ன எவ்வளவு நேசிக்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்ட பானு, புரிஞ்சுக்கிட்ட. இல்லன்னா நீ இவ்வளவு வெறித்தனமா நடந்துக்க மாட்டேன். புரிஞ்சுக்கிட்ட பானு. பானு, நானும் உன்னை லவ் பண்ண முயற்சி பண்றேன். பானு, உன்னை லவ் பண்ண கத்துக்கிற பானு. அவளை விட்டுரு ப்ளீஸ். இன்னைக்கு உனக்காச்சு எனக்காச்சு. இது போனுக்கு செக் வைக்கிறியா? லவ் கல்யாணமே பண்ணிக்கிறேன். I'll marry you. சத்தியம், சத்தியம்.
வாழ்க்கை ஒரு அப்பாவி பொண்ணோட சமாதி மேல ஆரம்பிக்க கூடாது. அதனால நமக்குள்ள ஒரு ஜென்டில் மேன் அண்ட் உமன் அக்ரிமெண்ட். நீ அவளை பழைக்க வச்சாதான் நான் சொன்னது நடக்கும். அப்புறம் Manu, thanks Manu. பிக்கி, சரிக்காக இது மறுபிறவி. அவளுக்கு எல்லாமே புதுசா கிடைக்கணும். கிடைக்கும். இல்ல பிங்கி, சரிக்காவோட அப்பா அம்மாவுக்கு அவங்க பொண்ணு பிழைச்சிட்டான்னு சொல்லிடுங்க. அவ கண்ணு திறந்து பாக்குறதுக்குள்ள நான் இருந்து போயிடணும். சங்கர், பிராக்டிக்கலா இன்னைக்குதான் ஒரு உயிரை கிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன். இது வரைக்கும் ஸ்டூடெண்டா இருந்தனா இன்னைக்குதான் ஒரு முழு டாக்டரான மாதிரி ஒரு ஃபீலிங். நீ டாக்டர் இல்ல பானு, கடவுள். ஆபரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டெட்ம்பாங்க. இங்க லவ் டெட் ஆயிடுச்சுல. ஆமா. எஸ், என் லவ் டெட் ஆயிடுச்சு. உனக்கு ஒண்ணுமே புரியாதே. நீ வேணும்னு நான் போராட மட்டும் தான் செஞ்சேன். சரிக்கா, நீ கிடைக்க மாட்டேன்ற சந்தேகத்துல சாகவே துணிஞ்சிட்டாலே. அவள் லவ் தான் கிரேட் சங்கர். அவள் லவ் தான் கிரேட். வா, வரமாட்டேன். உனக்கு எல்லாத்துக்கும் நானே ஐடியா கொடுக்கணும். நான் அடாவடியா அடிச்சு போடுனத திருப்பி கொடுத்துட்டேன். பானு என்ன வேணா செய்வா, விட்டு கொடுக்கறது கூட. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது இனிமே என்ன ட்ரீட் பண்ணுவியா? அறிவு கட்டவல, என்னைக்குமே ஒரு ஃப்ரெண்டா தான் இருந்திருக்க. நீதான் புரிஞ்சுக்காம அதான் இவ்வளவு பிரச்சனையோ.